ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம 10 இன்ச் டியூப் பாக்ஸ் சப்வூஃபரை பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்ன நான் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளார இன்பில்டாக நான் கன்வெர்ட்ரு, 4 போர்டு, சப்வூஃபர் எல்லாமே உள்ளாரே அட்டாச் பண்ணிவிடுவேன். பண்ணிவிட்டு ஸ்பீக்கர் லைன் கொடுத்துட்டு நான் அவுட்புட்டை மட்டும் வெளியே நம்ம எடுத்துக்குவோம். பவர் சப்ளைக்கும் இன்புட்டுக்கு மட்டும் அவுட்புட் நான் எடுத்துக்குவேன். இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, லைஃப் நல்லா வரும். இதில் ஏற்கனவே ஏர் சர்க்குலேஷன் ஆகிட்டு தான் இருக்கும். சப்வூஃபர்னாலே அதில் ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். அந்த பேப்பர்ஸ் ஆட உங்களுக்கு அந்த ஏர் வந்துட்டு போகும். ஸோ அந்த ஏர் மூலியமாக உங்களுக்கு அந்த டிரான்சிஸ்டர் போர்டு கூல் ஆகிருக்கும். இதே நீங்கள் நார்மலாக ஒரு கேபினெட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நார்மலாக 1 கேபினெட்டு அதில் வைப்பீங்கன்னா அதில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எல்லாமே ஒரே இதிலேயே ரொம்ப குட்டி குட்டியாக அடக்கிறதுனால பட் அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளைண்ட் வராது. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட லோடு தாங்காமல் நீங்கள் சவுண்ட் ஏற்றும் போது ஹீட் தாங்காமல் கம்ப்ளைண்ட் வரும். ஸோ ஏன்னா அதில் பேன் இருக்காது. இப்போ நாம் இதில் எல்லாம் பண்ணிக்கிறது, இதில் தனியாக வச்சு பண்ணிக்கிறதுனால என்ன பண்ணால் இதுக்கு லோடு தனியாக கிடைக்கும். உங்களுக்கு என்ன ஆம்பியரும் ப்ராப்பராக கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கிறதுனால அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அது கூல் ஆகிட்டே இருக்கும். இந்த பேஸ் பஞ்சு அடிக்க உங்களுக்கு அது கூல் ஆகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்தளவு எதுவும் கம்ப்ளைண்ட் வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஏற்கனவே நான் போட்டு கொடுத்துட்டு ரிசல்ட் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இன்னும் கம்ப்ளைண்ட் வரல. ஸோ அதனால தான் நான் இதுமாரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுமாரி யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் என்ன அளவு, எத்தனை இன்ச்சு, என்ன பாக்ஸு எல்லாம் சொல்லுங்கள். நம்ம இன்பில்டாகவே உள்ளாரையே நம்ம வச்சு பண்ணி தந்துட்டு இருக்கிறோம். யாருக்காச்சும் தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நம்ம பண்ணிக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.